இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழியாக இறைவன் நமக்கு சொல்கிற செய்தி, குறிப்பாக நற்செய்தி வழியாக பிறந்திருக்கக்கூடிய அந்த பாலன் அவர்தான் உண்மையான மெஸ்ஸியா, மீட்பர், ஆண்டவர் என்று நாம் ஒவ்வொருவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். நம்பியதை நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் வாழ்க்கையினாலும் மற்றவர்களுக்கு அறிக்கையிட வேண்டும் என்பதுதான் இந்த இறைவார்த்தை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு ஊரிலே ஒரு பெரிய ஒரு ஆலயம் ஒன்றை கட்ட வேண்டும் என்று அந்த மக்கள் எல்லாரும் விரும்பினார்கள். அப்பொழுது ஆலய பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்க வேளையிலே அந்த பீடத்திற்கு மேல் ஒரு அழகிய இயேசு ஆண்டவர் படத்தை வரைந்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இப்போது நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், ஓவியரை தேடி அவரிடத்திலே இந்த பணியை ஒப்பு கொடுத்து, எங்களுக்கு நல்ல ஒரு இயேசு ஆண்டவருடைய படத்தை வரைந்து கொடுங்கள் என்று சொன்னபோது அவரும் ஏற்றுக்கொண்டார். பிறகு கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த ஓவியர் அழகான ஒரு படத்தை வரைந்து தன்னுடைய 10 வயது சிறுமி மகளிடத்திலே, பாப்பா அங்க வா, இந்த படத்தை பாரு, இதை யாரு என்று கேட்டார். அந்த பாப்பா விளையாட்டாக அதை பார்த்து, யாரோ ஒரு நல்ல ஒரு மாதிரி தெரியுது டாடி என்று சொல்லிவிட்டு அது விளையாட ஓடிவிட்டது. அப்பொழுது இந்த ஓவியருக்கு திருப்தி அடையவில்லை. தன்னுடைய அந்த படத்தை அழித்து விட்டு மீண்டுமாக மிகுந்த சிரமம் எடுத்து ஒரு படத்தை வரைந்தார். அதே போல தன்னுடைய அந்த மகளிடத்தை கூப்பிட்டு, இந்த படத்தை பாருமா, இது யாரு என்று கேட்டபோது அதை கொஞ்சம் முற்று பார்த்த அந்த சிறுமி, யாரோ தெரியல டாடி, ரொம்ப வேதனையிலும் கஷ்டத்திலும் இருக்கிற மாதிரி தெரியுது என்று அந்த சிறுமி தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டு சென்றாள். அப்பொழுதும் திருப்தி அடையாத அந்த ஓவியர் இன்னும் மிகுந்த சிரமம் எடுத்து ஒரு அழகிய படத்தை வரைந்தார். சில நாட்கள் கழித்து தன்னுடைய மகளிடத்திலே அதே கேள்வியை கேட்கிறார், இப்போ பாருமா, இது யாரு? உடனடியாக அந்த சிறுமி முழந்தாள் படியிட்டு ஆண்டவர் மெஸ்ஸியா என்று வணங்கியது. அப்பொழுதுதான் அந்த ஓவியர் அதை ஏற்றுக்கொண்டார். பிறகு அந்த ஆலயத்திற்கு அந்த படத்தை அனுப்பினார் என்று அந்த நிகழ்வு சொல்கிறது. பாந்தவர்களே, இயேசு ஆண்டவர், நாம் வணங்குகிற வழிபடுகிற இறைவன் ஏதோ நல்லவரோ அல்லது துன்புறுகிற இறைவாக்கினர்கள் உணர்த்தியது வழி துன்புறுகிற ஊழியனோ அதோடு அல்ல. இயேசு ஆண்டவர் மெஸ்ஸியா, உண்மையான மீட்பர் என்பதுதான் இந்த நிகழ்வும் இந்த இறைவார்த்தையும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆழமான செய்தியாக இருக்கிறது. என்ன நடந்தது? தொடக்க காலத்திலேயே, முதல் நூற்றாண்டிலே செரிந்துஸ் ஞானவாத கொள்கை என்று பலவிதமான தப்பறை கொள்கைகள் எல்லாம் அப்பொழுது அதிகமாக வந்தது. அப்பொழுது செரிந்துஸ் என்ற அந்த மனிதர் இயேசுவை பற்றி அவருடைய வார்த்தை என்ன? இயேசு திருமுழுக்கு பெற்றதிலிருந்து தான் பாடுபடுவதற்கு வரைதான் ஒரு மெஸ்ஸியா. அதற்கு முன்பும் பின்பும் அவர் மெஸ்ஸியா அல்ல, இறைமகன் அல்ல, சாதாரண மனிதன் என்ற ஒரு தவறான தப்பறை கொள்கையை அவன் பரப்பி வந்தான். அந்த தப்பறை கொள்கைக்கு எதிராகத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்துதர் யோவான் மிக அழகாக சொல்கிறார், இயேசு மெஸ்ஸியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர். எனவே யார் யாரெல்லாம் இயேசுவை மெஸ்ஸியா என்று மறுக்கிறார்களோ அவர்கள் பொய்யர் என்பதை இன்றைய முதல் வாசகத்தினுடைய தொடக்கத்திலேயே, முதல் வரியிலேயே திருத்துதர் யோவான் தெளிவாக சொல்கிறார். நற்செய்திக்கு வருகிற பொழுது நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான், எனக்கு பின் வருகிறவர், அவர் நீரினாலும் தூய ஆவியாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார், அவர்தான் மெஸ்ஸியா, இதோ ஆட்டுக்குட்டி, கடவுளுடைய செம்மறி என்பதை நமக்கு இன்றைக்கு சுட்டி காட்டி, திருமுழுக்கு யோவான் தன்னிடத்திலே கேள்வி கேட்ட எல்லா மக்களுக்கும் நான் அல்ல மெஸ்ஸியா, அவரே மெஸ்ஸியா என்பதை சுட்டி காட்டி, அவர் ஒரு சிறப்பான பெண்களுள் பிறந்தவர்கள் அல்லது மனிதர்களிலே பெரியவர் என்று திருமுழுக்கு யோவான் என்று இயேசுவாலேயே பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு திருமுழுக்கு யோவான் வாழ்ந்து காட்டினார். காரணம், மெஸ்ஸியாவை அவர் சுட்டி காட்டினார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ அவர்கள் பொய்யர். ஆனால் யார் ஒருவர் இயேசுவை ஆண்டவர் மெஸ்ஸியா என்று சுட்டி காட்டினாரோ, பெண்களில் பிறந்தவர்களிலே பெரியவர் என
ஆண்டவரால் புகழப்படுகிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் உயிர்த்த ஆண்டவரை, மெஸ்ஸியாவை அடுத்தவர்களுக்கு நாம் அடையாளம் காட்டுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையினால் அடுத்தவர்களுக்கு இயேசுவே ஆண்டவர் என்று நாம் பறைசாற்றுகிற பொழுது, நாமும் திருமுழுக்கு யோவானை போல பேறு பெற்றவர்களாக மாறுவோம். அப்படி வாழாத வேளையிலே முதல் வாசகம் திருத்தூதர் சொல்வது போல நாம் பொய்யராக மாறிவிடுவோம். எனவே நாம் யாராக இருக்க போகிறோம் சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அதை சீர்தூக்கி பார்த்து சிறந்த மனிதர்களாக, மெஸ்ஸியாவை அடையாளம் காட்டக்கூடிய சாட்சிகளாக இருக்க தொடர்ந்து முயற்சியெடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவனேசு நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.